தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படின்ற ஆங்கில மருத்துவ வழிகள் நமக்கு மதிப்பெண் சற்று குறைவா இருக்கு. அது கிடைக்காத பட்சத்தில, அடுத்த ஆப்ஷனா நம்ம எடுக்கிறது சித்தா, ஆயுர்வேதா, ஆ யுனானி இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அந்த வகையில ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயன்ஸ். பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோர்ஸுக்கு இப்ப கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல யார் யாருக்கு எந்தெந்த டைம்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இது ஆன்லைன்ல இருக்காது மேக்ஸிமம். சரிங்களா? ஆனா ஆன்லைன்ல வந்து ஒரு சிலது இருக்குது. அத நான் என்னன்ற உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பாருங்க. அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இத நீங்க நான் இப்ப சொல்றேன். 2வது என்ன அப்டின்னா, நீங்க மதிப்பெண் சற்று குறைவா இருக்கு அப்டின்னு கவலைப்பட தேவையில்ல. இதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேபி கிடைக்கலனாலும் பார்த்துக்கலாம். கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதுவுமே இன் ஃபியூச்சர்ல ஒரு மிக முக்கியமான கோர்ஸா பார்க்கப்படுது. பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயன்ஸ் அப்படின்னு சொல்றது. இத பத்தி டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது எப்பயிலிருந்து நமக்கு ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலிருந்து அதாவது 8ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஓப்பன்ல இருக்கு. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி இன்னையிலிருந்து நமக்கு 11ஆம் தேதி சாயந்திரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இதற்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாமே பண்றதுக்கு 11ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். சரி. இதற்குரிய ரிசல்ட் அப்படின்றது 15ஆம் தேதி செப்டம்பருக்கு வருது. அதேபோல டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றது 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. சாயந்திரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. அதேபோல காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ற டேட் அண்ட் டைம் சொல்லி பார்க்கும்போது, ஆன் பிஃபோர் என்ன சொல்லியிருக்காங்க, 20ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடி காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல். நீங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ப்ராசஸ பண்றது போறது எல்லாமே இது பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் பண்ணணும்னா அட்மிஷன் ஷெட்யூல் தான் இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆன்லைன் கவுன்சிலிங் இது. இது நேரடியா கிடையாது. இது வந்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங். என்ன சொல்றாங்க, இத அப்ளை பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டா வந்து நீங்க ரூ. 500 கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுல எந்த கார்டோ எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். அதுதான் திரும்ப பெற முடியாத செயலாக்க கட்டணம் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஸோ இது இல்லாம, இத நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க சாய்ஸ் ஃபில்லிங்க ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றதையும் அங்க சொல்லியிருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில இருக்கிற மாணவர்கள் வந்து நீங்க 5000 வந்து ஆன்லைன்ல நீங்க பே பண்ணணும். கேண்டிடேட் பிலாங்கிங் டூ எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கிற பட்சத்துல, நீங்க வந்து ஆ உங்க ஃபேமிலி இன்கம் அப்படின்னு சொல்றது ரூ. 2,50,000 குறைவா இருந்தது அப்படின்னு சொன்னாலும், ரூ. 2,50,000 ஆ என்ன சொல்றாங்க அதிகமாவா? ஒரே நிமிஷம். 2,00,000க்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அதிகமா இருந்தா நீங்க வருமான வரி சான்றிதழ் அப்படின்றத குடுக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னா, இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் அதாவது நேரடியா நீங்க போகும்பொழுது, காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க இதெல்லாம் பே பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அது ஒண்ணு நீங்க பார்த்துக்கங்க. ஆ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஆ என்ன சொல்றது? சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னையிலருந்து நமக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலிருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் 8லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ கவனமா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ல டீட்டெயில். இன்னொரு கவுன்சிலிங் ஷெட்யூல் குடுத்துருக்காங்க. அது வந்து இது ஜெனரல் கவுன்சிலிங். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்கு. பிடபிள்யூடி கேண்டிடேட் மத்த கேண்டிடேட்க்கு தனியா ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம சீட் மேட்ரிக்ஸும் இருக்கு. அது ஒரு தடவை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.